ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட பேரை சொல்ல சொன்னாங்க. ஸோ அவங்க பேர் வந்து பாஜி. அவங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ இன்னொருத்தவங்க மோகன கோகுல்ராஜ். அவங்க தான் எனக்கு இந்த ட்ராமாவே ஃபர்ஸ்ட் சொன்னது. ஸோ இப்படி ஒரு சூப்பரான ட்ராமா இருக்குன்னு சொன்னதே அவங்க தான் எனக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ டைம் மிஸ் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? ஸோ ஸ்டார்டிங்ல கிரவுண்ட்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரன்னிங் ரேஸ் போறக்கா உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோனு சியாஜியும் அப்புறம் லெட்டோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. சார் 3, 2, 1 அப்படின்னு இவங்க எல்லாம் தெரு தெரு தலைவரிக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம சியாஜி ஒரு கால அவளுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் ரொம்ப நல்லா வருது. படிப்புல தான் கொஞ்சம் வீக்கு. மற்றபடி ரன்னிங் எல்லாம் பயங்கரமா பட்டி எடுக்கிறா. ஸோ கடகடன்னு ஃபர்ஸ்ட் ஆவது ஒடியாந்துருவாளா. ஸோ ஒடியாந்து மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்க நம்ம லெட்டோ பக்கத்துல வந்து அடியே எதுக்கடி இவ்வளோ ஸ்பீடா ஓடுற, இங்க பாரு என்னால உன் கூட ஓடவே முடியல. அவன் எதுக்கு இவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டு இருக்க, உன் கூட பசங்க ஓடினா கூட தோத்து போயிருவாங்க போல, அவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்ல, ஏ அப்படிலாம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சியாஜி சொல்லுவா. இல்ல இல்ல நீ ரொம்ப ஸ்பீடா ஓடணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நம்ம லூசி இருக்காளா, அவன் வந்து இதை பார்த்துட்டே இருப்பானா. ஸோ இந்த விஷயத்த லெட்டர் நோட் பண்ணிட்டு, என்ன நீ இன்னும் அவங்க ரெண்டு பேத்து மேல கோவமா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நான் எதுக்கு அவங்க மேல கோவப்பட போறேன் அப்படிங்கிற மாதிரி சியாஜு சொல்லுவா. நீ சொல்றது அது எதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலி அவனுக்கு ரெண்டு பேரும் பெட் கட்டினால தான் உன்னால ரொம்ப நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் உனக்கு செங்கலாங் நல்லா சொல்லி கொடுத்து நீ நல்லா கிரேட் எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான். ஸோ இதை கேட்டு சியாஜுவும் ஆமா அதுவும் கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிருப்பான். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லதே நினைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து நல்லாவே இதாக பேசியிருந்திருப்பான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் மக்களே நமக்குலாம் வேணும். ஏன்னா ஒரு மாதிரி மோட்டிவேஷனான பர்சன் இருக்கிறது நமக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு வர்றது பூராமே டிமோட்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம லூசி இருக்காங்க, அவன் வந்து அந்த பிடி சார் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் வேணுக்குனே விளையாண்டுட்டு பேச ஆரம்பிச்சாரான். ஆனால் ஒன்று மக்களே, நம்ம ஸ்கூல்லேயே நம்ம கிட்ட நல்லா பேசுகிற ஒரே ஆள் வந்து பிடி மாஸ்டர் பிடி மேம் தான். எனக்கெல்லாம் அப்படிதான், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. லூசி போய் சார் கிட்ட இந்த மாதிரி லாஸ்ட் என்னாச்சு ஞாபகம் இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இதே மாதிரி அவங்க போட்டி போடும்போது ஏதோ ஒரு ஸ்கூல் கூட போய் தோத்து போயிருக்காங்க போல. ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இந்த வருஷம் நம்ம ஜெயித்தே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரி லூஸ் சொல்ல, டே அதெல்லாம் எனக்கு புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒண்ணு தெரியுமா, உங்க கிளாஸ் சார் முதல்ல உங்களை கிரவுண்டுக்கே விட மாட்டேங்கிறாரு. இந்த லட்சணத்துல நீங்க எப்போ விளையாண்டு வின் பண்ணுவீங்க அப்படி சார் கேட்க, அது புரியுதுங்க சார், நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ கிளாஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி எப்படியாவது நம்ம ஓவரால் சாம்பியன் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே கண்டிப்பா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாரு சொல்ல ஆரம்பிச்சாரு. சரி அந்த ரிலேக்கு கேர்ள்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் ஃபுல்லா தொலைவி பார்த்தேன், ஒரு பொண்ணு ரொம்ப நல்லாவே ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக் எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து சியாஜு அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ சியாஜுங்கிற பொண்ணு நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லும்போது, இவ ஓட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, ஏன்டா அப்படி சொல்றது கேட்டதுக்கு, இல்ல இல்ல எனக்கு அவ்வளவு பிடிக்காதுங்க சார், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. டே இங்க பாரு, பிடிக்கும் பிடிக்காதுங்க செகண்ட் ஹாஃப், அவர் ரொம்ப நல்லா ஓடுற பொண்ணு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் வின் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ உனக்கு பிடிக்காத ஒரு ரீசன்லாம் நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லுவாரா. சரி சரி சார், நீங்க நல்ல பிள்ளையா யாராவது கண்டுபிடிச்சு வைங்க ரிலேக் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து குடுக்குன்னு ஓடிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணா கிளாஸ்ல கட்டுறாங்க. நம்ம பாவம் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு புக்கு பதுங்கி பதுங்கி எடுத்துட்டு வந்து படிக்கலாம்னு வைக்கும்போது கரெக்டா நம்ம லூஸ் அதை பிடிங்கிறான். டேய் நான் உங்ககிட்ட சொன்ன வேலை என்னாச்சுடா, உன்னை போய் நான் யாராவது இருக்காங்களா கேட்க சொன்னேன், நல்லா அதாவது ரிலேக்கு யாராவது கேர்ள்ஸ் இருக்காங்களா கேட்க சொன்னேன்ல அப்படின்னு. டேய் நான் போய் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டா, யாருமே வந்து விளையாடுறதுக்கு ரெடியாவே இல்லடா. ஸோ எல்லாருமே ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி அந்த பொண்ணுட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பேர் சொல்றா, அவளும் வரலன்ட்டா அப்படிங்கிற மாதிரி பாவம் சொல்லிடுவான். அச்சோ போச்சோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, டேய் மச்சான் எனக்கு அந்த புக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு. எனக்கு தெரியாது, எனக்கு முதல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் நீ இந்த புக்கை வாங்கிக்கோ. இங்க பாரு லாஸ்ட் இயர் நம்ம தோத்து போயிட்டோம், இந்த தடவை நான் தோத்து போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியாவது நம்ம அந்த சாம்பியன் அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டே எனக்கு புரியுதுடா, ஆனா உன் கூட விளையாடுறதுக்கு, அதாவது உன் கூட சேர்ந்து ஓடுறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பாவம் சொல்லுவானா. ஐயோ ஏன்டா நீ திருப்பி திருப்பி இதுவே சொல்ற அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா முன்னாடி வந்து நம்ம சியாஜி உட்காந்துருப்பாளா. ஸோ சியாஜியை பார்த்தோன்னா ஹீரோக்கு மைண்ட்ல வந்துருது. ஸோ இவளை விட்டா வேற ஆப்ஷனே நமக்கு இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு லூசி என்ன பண்றா, சியாஜி கிட்ட அந்த ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது டேப் ரிகார்டு வித் ஹெட்ஃபோனு, அதை பிடிங்கி நான் ஓடிடுவானா. டே அது எங்கிட்ட கூடுறா அப்படின்னு, இது வேணும்னா நீ என்னை துரத்தி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லூசி அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ சியாஜி டே நீ என் கையில மாட்டினா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் துரத்த ஆரம்பிச்சாரா. ஸோ இப்படி ஸ்கூல் ஃபுல்லா ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட ஆரம்பிச்சாங்க. ஸோ லூசி ஓடிட்டே இருக்க, பின்னாடி சியாஜு துரத்திக்கிட்டே இருப்பான். ஸோ இவனும் ஸ்டெப்ஸ்குள்ள அங்கே இங்கே எல்லாம் பூந்து ஓடுறான். ஆனா சியாஜு ஓடுற மாதிரி தெரியல, பின்னாடி துரத்தி துரத்தி போக ஆரம்பிச்சிடறான். இவனும் ஸ்கூல் ஃபுல்லா ஓடுவான், அவன் வந்துட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லூசினால முடியாம ஓடிட்டே இருக்கும்போது சியாஜு பிடிங்கி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, டே முதல்ல என்னோட ஹெட்ஃபோனை குடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிடான். உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை லூசி, எதுக்கு என்கிட்ட என்னோட பிடுங்கின, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல 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 எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஜஸ்ட் நீ எப்படி ஓடுவேன்னு சொல்லி செக் பண்ண, நீ சூப்பரா ஓடுற, நான் உன்னை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க.
கேட்க, டேய் பைத்தியம் இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னை கொன்னுடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு அங்கேருந்து போயிருவா. இப்படி போன பிறகு பாவம் வந்து டேய் மச்சான் அவன் செமையா ஓடுறாடா எனக்கு தெரிஞ்சு ரிலேக்கு அவன் தான் பர்ஃபெக்ட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம லூசி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம சியாஜிட்ட குடுத்துட்டு, "இந்தா இதெல்லாம் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஹாப்பியா சொல்லுவானா. இத பார்க்குற சியாஜ் வந்துட்டு, "இதெல்லாம் எனக்கா? நான் சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிருவான். லூசி வந்துட்டு, "நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் சொல்லியிருந்திருப்பான். சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "நீ எத பத்தி சொல்லப் போற எனக்கு தெரியும். நீ வந்து ரிலே பத்தி தானே கேட்கப் போற? இல்ல சார் வந்து ரொம்ப திட்டுவாரு. ஸோ படிப்பு தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ இதான் மேட்டர்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இங்க பாரு அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நல்லா ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டு நல்லா வின் பண்ணோம்னா, ஸோ பிரின்சிபல் சார் நல்லா பயங்கரமா ஹாப்பி ஆயிருவாரு. ஸோ அவரு வந்து நம்ம கிளாஸ் சார பாராட்டுவாரு. ஸோ எல்லா பக்கம் பார்த்தும் பெனிஃபிட் தான்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம பிடி சார் ஹாப்பி ஆயிருவாரு அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "உண்மையாலுமா இதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா இங்க பாரு நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணோம். எல்லாமே நம்ம பக்கம் தான். அது மட்டும் இல்லாம நீ தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறியே. ஸோ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உனக்கு வரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. இவளுக்கு காண்டாக ஆரம்பிச்சது. "என்ன தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவ? இங்க பாரு நீ இப்படி சொன்னதுக்காகவே நான் வரமாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. "நீ உன்னோட ஸ்நாக்ஸ நீ எடுத்துட்டு போ." அப்படிங்கிற மாரி சொல்லிருவானா. இப்படி சொல்லிட்டு இவ போலான்னு சொல்லி போகும்போது கரெக்ட்டா இவன் கைய பிடிச்சு இழுக்கும்போது, அந்த டேப் ரெக்கார்ட் மாரி சொன்னேன்ல, அது கீழ விழுந்து உடைஞ்சிரும். அச்சச்சோ! உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இவன் டக்குனு அத எடுத்து காதுல போட்டு பார்த்துட்டு, நல்லா தான் கேட்குது. அதெல்லாம் ஒண்ணும் உடையல அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பானா. ரியாஜுக்கு செம்ம காண்டாயிரும். பார்த்து முறைக்க ஆரம்பிச்சுருவான். "இங்க பாரு நீ மட்டும் தயவு செஞ்சு ரிலேக்கு வந்தா நான் இது மாரி உனக்கு நான் புதுசாவே வாங்கி குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவானா. "எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது." அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து லெட்டோ, பாவம் 2 பேரும் வந்துருவாங்களா. ஸோ குடுகுடுன்னு உடனே "டேய் என்னடா பிரச்சனை? ஏன்டா சண்டை போடுறீங்க?" அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்க, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படின்றதுக்கு, "நீ மொதல்ல வாய மூடுறா." அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "இங்க பாரு நீ எவ்வளோ இது பண்ணாலும் நான் வந்து உன் கூட வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்ல, "இங்கிருந்து முதல்ல இருந்து கிளம்பு." அப்படிங்கிற மாரி சொல்லிருவானா. "நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாவம் தள்ளி விட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்ல காட்டுனாங்க. நம்ம லூசி வந்து உட்காந்து கேம் விளையாண்டுருக்கு. கரெக்ட்டா அவங்க அப்பா வந்துறாங்க. ஸோ வந்து பார்த்தோனே இது உருப்படாத கேஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அந்த கேம ஆஃப் பண்ணிடுறாரு. "ஏன் அப்பா ஏன்ப்பா ஆஃப் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லூசி கேட்க, "டேய் என்னடா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? படிக்கிறத விட்டுட்டு கேம் விளையாண்டுருக்க." அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். "எனக்கு தெரிஞ்சு நீ வந்து உருப்படவே மாட்டேன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அப்ப பார்த்து அவங்க வீட்டுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது லூசியோட அம்மா தான். "அம்மா நீ எப்ப வருவ? இங்க பாரு இவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறான். அவங்க கிளாஸ் டீச்சர் எனக்கு டெய்லி கூப்பிட்டு கூப்பிட்டு இவன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா இவன் எவ்வளவு குறும்பு பண்றான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "தயவு செஞ்சு நீ சீக்கிரமா வா. அது மட்டும் இல்லாம இப்ப டெஸ்ட்ல வேற சீட் பண்ணியிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம லூசிக்கு அச்சச்சோ போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அமைதியா கிளம்பி ரூமுக்கு போகும்போது, "எங்கடா போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா நான் படிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். "இல்ல இல்ல அவன் பொய் சொல்றான். நீ நம்பாத." அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, "வர வர உன் பையன் ரொம்ப குறும்பு பண்றான்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவனும் போய் படுத்துட்டு பெட்ல புக் எடுத்து படிக்கும்போது கரெக்ட்டா நம்ம சியாஜ் இருக்காள். அவன் வந்துட்டு, "லூசி மரியாதையா இங்க வாடா வெளியில வா." அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. "அம்மா என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்படி கத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு என்னோட இது உடைஞ்சிருச்சு. நீ தானே உடைச்ச." அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது நான் உடைச்சேனா? நான் ஒண்ணும் உடைக்கல." அப்படிங்கிற மாரி நம்ம லூசி சொல்ல ஆரம்பிச்சுறா. "டேய் நீ தானடா தட்டி விட்ட. நீ தான் உடைச்ச. மரியாதையா எனக்கு புதுசு வாங்கி கொடு." அப்படின்றதுக்கு, "இங்க பாரு நான் ஒண்ணும் உடைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிருவான். ஸோ அப்படியே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு செங்லாங் வர்றது. இவங்கலாம் ஒரே காலனி தானே. செங்லாங் வந்து இந்த மாரி பேசலாம்னு சொல்லி, "அம்மா என்னாச்சு? குடு நான் பார்க்குறேன்." அப்படின்றதுக்கு, "இல்ல பரவால்ல இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிருவான். ஸோ இவன் வந்துட்டு, "இரு இரு இரு அம்மா நீ என்னாச்சு? எங்க மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? நான் உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பெட் கட்டிட்டேன்." அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்ல, "இல்ல இல்ல இல்ல நான் அதனாலலாம் ஒண்ணும் கோவப்படவே இல்ல. ஆக்சுவலி நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கவே இல்ல. நீ தான் என்ன ரொம்ப நல்லாவே படிக்க வச்சு. ஸோ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் சொல்ல ஆரம்பிச்சாரா. சரி குடு நான் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு, இவன் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, "இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. சின்ன பிரச்சனை தான். நான் ரெடி பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "உன்னால ரெடி பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க் யூ." அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம லூசி வந்து கிளாஸ்ல உட்காந்து கேம் விளையாண்டுருப்பான். எப்போ சார் கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ உட்காந்து விளையாண்டுருப்பாரா. ஸோ எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்க. சார் இத கண்டுபிடிச்சாரு. மண்ட மேல ஒரு போடு போட்டு, "டேய் லூசி நான் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம வந்து புடுங்கிட்டு, "இரு உங்க அப்பாக்கு நான் இப்பயே ஃபோன் பண்ணி சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ இத பார்க்குற சியாஜனுக்குன்னா ஐயோ பயங்கர ஹாப்பியா இருக்கும். நம்ம லூசி திட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் சேங்லாங் அந்த இத ரெடி பண்ணிருப்பான். கொண்டு வந்து குடுத்துட்டு, "இந்தா ரெடி ஆயிடுச்சு செக் பண்ணி பாரு." அப்படின்னு சொன்ன பிறகு அவளும் கேட்டுட்டு, "ஓ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்கு ரெடி பண்ணி குடுத்ததுக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இந்த மாரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அந்த மாரி நீ ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரிலேல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு அது வரணும்னு தான் ஆசை. ஆனா அத விட எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம்." அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்லியிருந்திருப்பான். ஸோ இத கேட்டுட்டு, "ஓகே அதுவும் கரெக்ட் தான். நீயும் நல்லா படிக்கணும்னு நீ நினைக்கிற. அது ஒண்ணும் தப்பில்ல." அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்படி இதுக்கு 2 பேசிட்டு இருக்கிறத நம்ம லூசி தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பான். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நல்லா பாடி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பானா. ஸோ இத கேட்ட சியாச்சுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். கட் பண்ண அப்படியே பிடி கிரவுண்ட்ல காட்டாங்க. ஸோ பிடி சார் எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சுட்டு, இந்த மாரி ரிலேக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்கலாம் போய் அவங்கவங்க வேலைய பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. இத கேட்ட சியாஜுவுக்கும், லெட்டோக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா செங்லாங் இருக்கான்ல, அவன் வந்து லாங் ஜம்ப்க்கு அந்த கம்பி எல்லாமே செட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு லூசி போய், "டேய் நீ கேட்டியாடா சியாஜு கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேட்டேன்டா. ஆனா அவளுக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டா. ஸோ அவ வரமாட்டா போல." அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் சொல்லியிருந்துருவான். ஸோ இப்படி இதுக்கு 2 பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சியாஜு இருக்கால, அவ குடுகுடுன்னு ஓடியாந்துருவா. ஸோ ஓடியாந்து, "இந்த மாரி எனக்கு நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன் செங்லாங். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு
இவன் என்ன பண்ணுவான் அந்த நைட்டை வந்து இவன் ஒரு பக்கம் டைட் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஸோ லூசிக்கு ஒரு ஐடியா வந்துருது போல. ஸோ வேணுக்கிட்டே போய் நம்ம சியாச்சு கிட்ட இந்த மாதிரி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 164 இருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது வேணா நீ வேணா செங்கலாங் கேட்டு பாரு அப்படின்னு செங்கலாங் நான் ஹைட்டா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீ ஹைட் கேட்டு வெயிட் கரெக்டா தான் இருக்க அப்படிங்கும்போது அவனும் சொல்லியிருந்திருப்பான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா இங்க ஒரு பெட் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் நம்ம லூசி சியாச்சுவை கூட்டிட்டு போய் நடுவில் நிக்க வச்சு சிங்லாங் வந்து ரொம்ப லாங் ஜம்ப் நல்லா பண்ணுவான். அவன் மட்டும் உன்னை தாண்டி கரெக்டா குதிச்சிட்டா நான் நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற பெட் கட்டிடுவான். டேய் என்னடா பெட் இது அப்படிங்கிற 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. இவன் கரெக்டா அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி எங்க அம்மா புதுசா ஒரு வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய நான் உனக்கு அது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுருவான். ஸோ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி டீல் போட்டுருவாங்களா. இங்க பாரு சியாஜு அவன் வந்து ரெடி ஆயிட்டான் இல்ல செங்கலாம் குதிக்கிறதுக்கு. ஸோ நீ சொல்லு உனக்கு தைரியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இவ திரும்பி உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா கவலைப்படாத நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஜம்ப் பண்றதுக்கு போய் ரெடியா நிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிறான். இந்த மாதிரி நம்ம கரெக்டா சியாஜுவை தாண்டி குதிச்சிடணும். ஆக்சுவலி எனக்கு லாங் ஜம்ப் ரொம்ப நல்லா வரும் போல. ஸோ 3, 2, 1 சொல்லிட்டு இவன் அப்படியே போய் குதிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கம் நம்ம சியாஜுவுக்கு போச்சியா மேல குதிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை டைட்டா மூடி நிப்பா. ஸோ இவன் ஓடி போய் குதிக்கலாம் சொல்லி குதிக்கும் போது சியாஜு பயந்துதான் நிப்பா அந்த இடத்துல. ஸோ இவன் போய் டக்குன்னு கரெக்டா குதிப்பானா. ஸோ இப்படி குதிக்கும் போது சியாஜு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவன் கண்ணுக்கு அவன் அப்படியே ஹீரோ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவான். ஸோ ரொம்ப ஸ்லோ மோஷன் அப்படியே அவன் குதிக்கும் போது இவன் ரொம்ப ஆசையா பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரி எவ்வளவு செம்மையா ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த சீன்ல நானே ஒரு செகண்ட்ல ஒருவேளை செங்லாங் ஹீரோவா இருப்பானோ அப்படிங்கிற எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இல்ல அப்புறம் தான் லூசி தான் ஹீரோப்பா அப்படின்னு நானே கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ கரெக்டா அவன் குறிச்சு முடிச்சுட்டு பரவாயில்ல சேஃபா வந்துருவானா. ஸோ வந்து நிற்கும் போது கூட நம்ம சியாஜோ வந்து இந்த ஷாக்ல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டான். ஸோ லூசி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மேலே ஒரு தட்டு தட்டி சியாஜு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிங்கிற மாதிரி திரு மொழிபார் முடிச்சவளா. ஸோ செங்கலா வந்துட்டு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடா. சரி நீ வின் பண்ணிட்ட உனக்கு என்ன வேணும் நீ போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி வந்து சியாஜு அங்கிருந்து அனுப்பி விட்டுருவா. இவಳು சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுவான். ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா இப்போ கிளாஸை கட்டடிக்கணும் இதுக்கு 2 பேரும் மட்டும் கட்டி அடிச்சா பிரச்சனையாகும். ஸோ சியாஜுவும் சேர்த்து கட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளான் பண்ணிருப்பாங்க. டே அம்மா என்னடா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க லூசி வந்துட்டு ஆக்சுவலி இப்போ என்னோட ஓன் ஹாப்பினஸ்க்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதாவது கிளாஸ்ல சார் அந்த வீடியோ கேமை பிடிங்கி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதை தேடி தான் அவங்க போயிருந்திருப்பான். ஸோ ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கரெக்டாக அது கிடைச்சிருமா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துட்டு வெளில போலான்னு சொல்லி போகும்போது ஆல்ரெடி வெளியில வேற ஏதாவது கிளாஸ் சார் வந்து ஆமா உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு போச்சு போ மாட்டேன் இன்னைக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஓப்பன் பண்ணி உள்ள வர ஆரம்பிச்சாரு. இவன் என்ன பண்ணுவான் அங்க இருக்க ஜன்னல் வெளியில போலான்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது வெளியில அங்க தொங்கிட்டு இருப்பான் எப்படி போறதுன்னு தெரியாம. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கிளாஸ் சார் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாரா. இவனுக்கு போச்சு போய் இன்னைக்கு நம்ம மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருப்பான். கரெக்டா சியாச்சு இருக்கால அவளுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் போகும்போது சாரை பாத்துறா. அச்சோ இவர்கிட்ட மாட்டோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு இவளும் போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சிடறா. சோ நம்ம லூசி அந்த இடத்துல கம்பத்துல தொங்கிட்டு இருக்கிறத நம்ம சியாச்சு பார்த்துட்டு டே நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க லூசி அப்படின்னு சொல்லி கேட்க இங்க பாரு சார் கிளாஸ் சார் வராரு மாட்டினா அவ்வளவுதான் மரியாதை நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து சைக்கிள் காமிச்சிட்டே இருக்க. இவனுக்கு போச்சு இவையா இவங்க தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் இன்னைக்கு நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு சரி நம்ம சார் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் சார் கிட்ட போகிறான். ஸோ போயிட்டு ஆமா சியாஜு ஆமா இங்க நில்ல ஆமா எங்க போயிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க சார் இல்ல ஆக்சுவலி நான் பிடி கிரவுண்ட்ல இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் நான் சார் கிட்ட பிடி சார் கிட்ட கேட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போனேன் அப்படின்னு என்னது இவ்வளவு நீ சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா வேணா உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா அங்க இருக்க மொத்த ஸ்நாக்ஸ் எடுத்து ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இவன் அப்ப கண்டுபிடிச்சிடா இந்த பக்கம் லூசி ஓகே இவன் காப்பாத்துறது ஏதாவது ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மேலே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடறான். இவன் முடிஞ்ச அளவுக்கு 4-5 இது உள்ள தள்ளிட்டு இருக்கு இவனாலையும் முடியல. சார் வந்துட்டு உனக்கு வேணும் இருந்தாங்க சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இல்ல எனக்கெல்லாம் வேணாம் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா லூசி கொடுக்க முடியாது. சார் இந்த மாதிரி கிளாஸ்லயே நீங்க வரவே இல்லையே கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டேய் முதல்ல நீ அதை பத்தி பேசுறது நிறுத்து ஏன்னா நீயே கிளாஸ் வந்து ஓட ஆரம்பிக்கிறாள் தானே நீ என்ன இவ்வளவு அக்கறையா பேசுற அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லிட்டு சரி ஒழுங்கு மாதிரி தான் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கிளாஸ்க்கு போயிடுவாரு. சரி இப்படி போன பிறகு நம்ம சியாஜுவுக்கு முடியவே முடியாது தொண்டையிலெல்லாம் மாட்டிக்குமா. ஸோ இவன் தான் ஃபுல்லா பிடிச்சி வயிற்று அம்மதி வெளியே தள்ளி ஹெல்ப் பண்ணியிருப்பான். இவன் ஃபுல்லா வாயில இருக்கதெல்லாம் வெளியில துப்பிட்டு ஐயோ முடியலப்பா என்னால அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனா லூசு தானவா நீ மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூசு சொல்லிட்டே இருக்கேன் உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சரி நான் ஒன்றும் சொல்லவில்லை ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போது சியாஜு லூசி டிஷர்ட்லேயே அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அச்சோ ஐயோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போச்சு என் டிஷர்ட் அப்படின்ட்டு இந்த கழட்டி அவகிட்டே கொடுத்து மரியாதை எனக்கு என்னோட டிஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி அங்கிருந்து அப்படியே போயிடுவா. ஸோ கட் பண்ண அப்படியே வீட்டில் கேட்டாங்க. சியாஜோ வந்து லூசியோட டிஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு போது கரெக்டாக அதுக்கு குட்டி மெசேஜ் வந்து அது வந்து அம்மா இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு யாரோடது உண்மையை சார் இது உன்னோட பப்பில ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்க இதை பத்திலாம் உனக்கு என்னடா தெரியும் கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல நான் போய் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன் நீ யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா யாரையும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது குடுக்கணும் ஓட ஆரம்பிச்சது. டே ஜாஷே வாய் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பின்னாடி துரத்திட்டு போக ஆரம்பிச்சிடறா. இதுக்கு 2 ஓடின ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருமே மரத்து மேல ஏற ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருது. "டேய் ஏன்டா மரத்து மேல ஏறுன? உன்னோட ஆர்வத்துல நானும் மேல ஏறி இப்ப நானும் மாட்டிக்கிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு சொல்லிட்டே இருக்கா. "அக்கா, அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. நான் விழுந்துருவோம் போல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். "டேய் டேய் டைட்டா போடு ஒண்ணும் ஆகாது. யாராவது வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம லூசி இருக்காள அவன் வந்துருவான். வந்துட்டு நம்ம சியாஜு தான் பார்த்திருப்பா. "ஆமா சியாஜு என்ன பண்ணிட்டு இருக்க? மரத்து மேல ஏறி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜாஸ் சொல்ல ஆரம்பிச்சுருவான். "டேய் ஜாஸு நீ எங்கடா மேல ஏறுன? சரி, சரி நீ கீழ அப்படியே குதி நான் உன்ன புடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல, இல்ல, இல்ல பாத்து பாத்து கீழ விழுந்தா உனக்கு அடி போட்டுரும்" அப்படின்னு சியாஜு சொல்ல, "ஐயய்யோ! என்னால புடிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் கை எடுத்துருவான். கீழ விழுக போகும்போது நம்மளோட லூசி இருக்காள அவன் வந்து கேட்ச் புடிச்சிடுறான். ஸோ ஜாஸ் ஒரு வழியா பத்திரமா தப்பிச்சு கீழ வந்துருவாளா. "சரி, சரி அப்படியே எங்க அக்காவையும் கீழ கூப்பிட்டுருங்க. அவளும் குதிச்சுருவா. நீங்க புடிச்சிருங்க" அப்படின்றதுக்கு, "ஏய் இரு, இரு அவளெல்லாம் குதிச்சு என் கை அவ்வளவுதான் உடைஞ்சிரும். அவள பொறுமையா இறக்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இங்க பாரு சியாஜு மெதுவா அப்படியே கைய விட்டு இறங்கு" அப்படின்னு சொல்றதுக்கு, என்னால புடிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே டக்குனு கைய எடுத்துருவாளா. ஸோ இவன் போய் தாங்கி புடிக்க நம்ம சியாஜு வெயிட் தாங்க முடியாதுங்காட்டியும் லூசி மேல டமால்னு விழுக ஆரம்பிச்சாராம். லூசி காப்பாத்த போனவன் அவன் மேலயும் விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்ற மாரி இருக்கு. ஸோ ஸ்டோரி உங்களுக்கு கன்வே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சேலு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.